ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 314வது சிறப்பு பதிவு தெய்வங்களின் முத்திரைகள், ஆயுதங்கள், வாகனங்கள் இவற்றில் மறைந்துள்ள ரகசியம் இவை குறித்து காண இருக்கிறோம். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக விளக்கங்கள் கூறியுள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனது தொலைபேசி எண் 0452420851 என்பதாகும். தேவைப்படுவோர் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். முத்திரை என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருந்து வந்ததாகும். சக்தியானது வெளியேறாது அந்த சுற்றை உடலுக்குள் ஓட்டி முடுக்கி விடுவது முத்திரை ஆகும். கைவிரல்கள் என்பன 5 பூதங்களை குறிப்பன. பெருவிரல் அக்னி, சுட்டுவிரல் என்பது வாயு, நடுவிரல் என்பது ஆகாயம், மோதிர விரல் பூமி மற்றும் சுண்டு விரல் நீர் ஆகும். ஆக எந்த விரலை இதனுடன் இணைக்கிறோமோ அதனுடன் அதற்கான சக்தி வட்டம் உருவாகிறது. இது யோகக்கலையின் முக்கியமான பகுதி ஆகும். நமக்கு கோவில்களில் தெய்வங்கள் அபயம், அதாவது உன்னை காப்பாற்றுகிறேன் என்ற வாக்கை தெரிவிக்கும் வண்ணம் 5 விரல்களையும் நிமிர்த்தி ஆசி கூறுவது தெரியும். சிவன், மகாவிஷ்ணு, அம்மன், கணேசர், முருகர் போன்ற பெருந்தெய்வங்கள் அபயஹஸ்தத்துடன் தோன்றுவர். இது நமக்கு மனபயம் நீக்கி ஒரு பாதுகாப்பு சக்தி சுற்றை உருவாக்குகிறது. அந்த கையையே கீழே காட்டினால் பொருள் வேறுபடும். அது வரதம் என்றாகும். அதாவது நீ கேட்கும் வரம் தருகிறேன், ஆசீர்வாதம், செல்வம், வளம் தருகிறேன் என்று பொருள்படும். தட்சிணாமூர்த்தி காட்டும் முத்திரை சின்முத்திரை ஆகும். சுட்டுவிரலும் பெருவிரலும் சேர்ந்து செய்யும் முத்திரை ஞான முத்திரை ஆகும். இது எனது அறிவு, மனம், உடல் ஆகிய 3 சக்திகளையும் நான் என்ற ஆணவத்தை விட்டு நெருப்பாகிய பரமன் கடவுளை அடைய பயன்படுத்துவேன் என்ற ஞானத்துக்கான பாதையை குறிக்கிறது. நடுவிரல் மாயையை உருவாக்கும். மோதிர விரல் கர்மாவை குறிக்கும். சிறுவிரல் அஞ்ஞானம் ஆகும். இந்த 3ஐயும் விட்டு சுட்டுவிரல் ஜீவன், அதாவது மனிதன், பெருவிரல் பரம்பொருளுடன் சேர்ந்தால் குண்டலினி சக்தி எழும். மனம் அமைதியடைந்து மூளை சமநிலை அடைந்து ஆழ்ந்த தியானத்தில் மனம் ஆழ்ந்து பிராணசக்தியானது சுற்றுவட்டமாக உள் சுழலும். சக்தி சேமிப்பாகும். இது தொடையில் கைகளை வைத்து செய்யும் முத்திரை ஆகும். அடுத்து தியான முத்திரை. இந்த புத்தர் தனது 2 கைகளையும் மடியில் வைத்துள்ளார். வலது கை மேல், இடது கை கீழ், உள்ளங்கை மேலே. இது மனம் ப்ளஸ் மூச்சு ப்ளஸ் சக்தி ஓட்டத்தை ஒருங்கிணைத்து சமநிலை, மன அமைதி தரும். சக்தி வட்டம் பூர்த்தியாகும். ஆகவேதான் இந்த சின்முத்திரை மற்றும் தியான முத்திரையை சித்தர்கள் மற்றும் யோகிகள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வருகிறார்கள். கோவில்களில் தெய்வங்கள் முத்திரைகள் காட்டுவது அவர்கள் உயர்வுக்கு அல்ல, நமக்கு அருள் செய்யவே. தியானம் செய், மூச்சை கட்டுப்படுத்து, சக்தி சேமி, ஞானம் பெறு என்று பல வகைகளில் அவர்கள் உணர்த்தி வருகிறார்கள். சிலைகளில் ஏன் 4 கைகள், 8 கைகள், 10 கைகள், 12 கைகள் என காட்டப்பெறுகின்றன? அவற்றுக்கும் ஓர் ஆழமான அர்த்தம் உண்டு. 4 கைகள் 4 திசைகள்,
4 வேதங்கள் 4 யுகங்களை குறிக்கும். எல்லா திசை சக்தியாகும். ஒவ்வொரு கையும் முத்திரை, ஆயுதம், சக்தியை குறிப்பன. 8 கை தெய்வங்கள் அஷ்டசக்தி, அஷ்டதிசை, அஷ்டலட்சுமி, அஷ்டசித்திகளை குறிக்கும். அம்மன், துர்க்கை, மகிஷாசுர மர்தினி, அஷ்டலட்சுமிகள், காப்பு, தீய சக்தி அழிவு, கேட்கும் வரம், ஞானம், சக்தி, செல்வம், துணிவு என வெற்றி நல்குவார்கள். 10 கைகள், அதற்கும் மேற்பட்ட கைகள், 10 சக்தி, 10 இந்திரியம், முழு கட்டுப்பாடு என தாந்திரிக சக்தி தீயதை அழித்து கர்மவினை நாசம் செய்பவை ஆகும். காளி, சண்டி, துர்க்கை போன்ற தெய்வங்கள் இதில் அடங்குவர். தேவ சேனாதிபதியான போர்க்குணம் கொண்ட முருகர் தீயதை அழிக்க 12 திருக்கரங்களில் ஆயுதங்களுடன் காட்சி அளிக்கிறார். கடவுள் ஏன் ஆயுதங்கள் தாங்கியவராக சித்தரிக்கப்படுகிறார்? திரிசூலத்தின் 3 முனைகள் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அவற்றுடன் கடந்த, நிகழ், எதிர்கால ஞானம் மற்றும் சத்துவம், ராஜச மற்றும் சத்துவ நிலை அடைவது, ராஜச தாமச குணங்களை வெற்றி கொள்ளும் விதம் குறித்து இருக்கும். அது முழு கட்டுப்பாட்டு நிலையாகும். விஷ்ணு பகவானின் சக்கரம் காலம் காட்டும். காலச்சக்கரத்தின் சுழற்சியில் சக்தி வட்டம் பாதுகாப்பை நல்கும். முருகப்பெருமானின் வேல் ஞான சக்தியாகும். ஒருமைப்பாட்டுடன் வழிபடுவோருக்கு அறியாமை அகன்று கர்மங்கள் அழிந்து ஞானம் பிறக்கும். அம்மனின் கைகளில் உள்ள பல ஆயுதங்களில் வாள் கர்மவினை தீர்க்க, சூலம் சக்தி தர, கபாலம் நான் உடல் என்ற மாயை அழிய, சங்கு ஒலி எழுப்ப, சக்கரம் காலம் காட்ட என பல பொருட்கள் அடங்கி இருக்கும். திரிசூலம் இடகலை, பிங்கலை, சுழுமுனை ஆகிய மனித உடலின் 3 நாடிகளை சமப்படுத்தும். சக்கரம் சக்தி சுழற்சி தரும். வேல் ஞானத்தையும் வாள் மாயையையும் விட்டுவதற்காக காட்டும் உள்ள ஆயுதங்கள். வெளி ஆயுதங்கள் அன்று. மொத்தத்தில் கடவுளர் கைகளில் உள்ள ஆயுதங்கள் பாதுகாப்பு, கர்மநாசம், சக்தி, யோகம் மற்றும் ஞானம் தரவே. அடுத்து கடவுளர் பயன்படுத்தும் வாகனங்கள். நந்தி, கருடன், சிம்மம், எலி, மயில் போன்றவற்றின் இரகசியங்களை பார்ப்போம். நந்தியம்பெருமானுக்கு குறுக்கே கோவிலில் செல்லக்கூடாது என்பார்கள். ஏன்? அவர் எப்போதும் சிவனை பார்த்தபடியே இருத்தல் அவசியம் என்பதால். அவர் பொறுமை, பலம், அமைதி, பக்தியுடன் இணைந்த யோகி ஆவார். அந்த மனநிலையில் நீங்கள் எப்போதும் இருங்கள். உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உலக மாயைகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற விகாரங்கள் குறுக்கே வராமல் ஏக இறை சிந்தனையுடன் இருந்து முக்தி பெறுங்கள் என்பது நமக்கு இந்த சிவன் நந்தி சிலைகள் எடுத்துக்காட்டும் உதாரணம், ஞானம் ஆகும். அடுத்து கருட பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனம். ஏனென்றால் அவர் அதீதமான வேகம், வானசக்தி, உயர்வு கொண்டவர். எப்போதும் கருடன்கள் வானத்தின் மேலேயே வட்டமடிக்கும், கீழே வராது. ஆகையால் தான் கோவில் கும்பாபிஷேகங்களின் போது அவை தவறாமல் வந்து வட்டமடித்து செல்கின்றன. ஏனென்றால் அவை எப்போதும் இறை சிந்தனை, ஏக பக்தி கொண்ட கருடாழ்வாரை குறிக்கின்றன. கருடன் பிராணனுக்கே சக்தி தரும் வன்மை வாய்ந்தவர். பாம்புகள் அவரை கண்டால் அஞ்சி நடுங்கும் கம்பீரம் கொண்டவர். அவை பூமியில், பாதாள லோகத்தில் மனிதர்களை அவர்களை விட கீழ்நிலையில் உழலுபவை. அவரோ உலகத்தோடு ஒட்டாத வான்வெளி சஞ்சாரம் செய்பவர். அடுத்து சிம்மவாகினியாக அம்மன் சித்தரிக்கப்படுவது ஏன் என்பது குறித்து பார்ப்போம். சிம்மம் என்பது விலங்குகளுக்கு எல்லாம் அரசனாக கருதப்படும் வீரம், துணிவு, சக்தி, பயமின்மை கொண்டது. ஆனால் அப்படிப்பட்ட சிங்கமும் ஓர் விலங்கே. அதேபோல் மனித மனமும் எவ்வளவுதான் உயரப்போனாலும் பல சமயங்களில் விலங்குகளுக்கும் கீழான நிலை அடைகிறது. சாதாரணமாக உலகம் சென்று கொண்டிருக்க திடீரென போர்களை மனிதன் உருவாக்குகின்றான். தனக்கு நிகர் யாருமில்லை என்று சிங்கம் போல் கர்ஜிக்கின்றான்.
ஆனால் முடிசார்ந்த மன்னரெல்லாம் பிடிசாம்பலாவார் என்ற உண்மையை அவன் நினைப்பதில்லை. முன்பு எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எங்களுக்கு நிகரில்லை என்று மார்த்தட்டி நின்றன. அவையெல்லாம் தற்போது எங்கே என்று கேட்கும் வண்ணம் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து விட்டன. தான் என்ற அகந்தை கொண்ட மனிதன் சிம்மமாக கர்ஜிக்கிறான். ஆனால் அவன் செருக்கை அடக்கி கட்டுப்படுத்துவது திவ்ய சக்தியான ஆதிசக்தியை. அண்டசராசரங்களின் தலைவியான ஆதிசக்தி அனைத்து தீய சக்திகளையும் கட்டுப்படுத்தி துவம்சம் செய்து வெற்றி கொள்வாள். மண்டையோடு மாலை அணிந்த அவள், மனிதா, உன்னிலை கூடிய விரைவில் இதுதான். நான் என்ற ஆணவத்தை விடு, என்னை சரணடை. நானே கதி என்று நினைத்தால் நான் அம்பிகையாக சாந்த ஸ்வரூபிணியாக இருப்பேன். ஆனால் கர்ஜித்து ஆர்ப்பரித்தால் நான் துர்க்கையாக மகாகாளியாக ரௌத்ர ரூபிணியாக மாறி உன்னை சம்ஹாரம் செய்வேன் என்று கூறுகிறார். அடுத்து கணேசர் வாகனமாகிய எலி, மூஷிகம், அது குடைந்து வாழுகிறது. அதுபோல்தான் தான் ஆன்மா உடலல்ல என்ற மேல்ஞானம் பெறாத மனிதன் இந்த பூமியையே எண்ணி குடைந்து குமைந்து வாழ்ந்து இறுதியில் ஒன்றுமில்லாமல் பூமிக்கே சொந்தமாகி மடிகிறான். முன்பு ஒரு திரைப்பட பாடல் இருக்கும், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சொந்தமடா என்று இருக்கும். இப்போது பெரும்பாலும் அவ்வாறு அடக்கம் கூட செய்வது கிடையாது. மின்மயானத்தில் போட்டு உடலை எரித்து விடுகிறார்கள். பிறகு ஒரு சிறு கலசத்தில் சாம்பலான அதை போட்டு அதை தந்து விடுகிறார்கள். அவ்வளவுதான் மனித வாழ்க்கை. அந்த உடம்புதான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியது, பேசாத வார்த்தையெல்லாம் பேசியது, கூடாத செயல்களெல்லாம் செய்தது. ஆனால் அதனால் எலி போல ஒளிந்து கடவுள் முன் மறைந்து ஒளிய முடியாது. அந்த மனம் என்ற சுண்டலியை கட்டுப்படுத்தி ஆசை என்ற அசுரனை விலக்கி மூகாசுரனை மூஷிகனாக்கியது போல ஞான பரம்பொருள் கணேசன் உதவுகிறார். அதன் மேல் ஏன் ஏறி சவாரி செய்கிறார்? சர்வ வல்லமை மிக்க இந்திரியங்கள் மேல் பற்றற்ற ஞான கடவுள் அவர். அவரை அண்டினால் நாம் அவருக்கு வாகனமாக சேவை செய்யலாம். நாம் வெற்று மண்குடையும் எலியா, இல்லை மூஷிக வாகனரின் ஞான வாகனமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இறுதியாக முருகப்பெருமானின் மயில், அதன் சக்தி மகத்தானது. மனித உடலில் குண்டலினி சக்தியானது பாம்பு போல் சுருண்டு கிடக்கிறது. அது 7 சக்கரங்கள் வழியாக மேலே சகசிராரம் வரும்போது மயில், அதாவது 7வது வண்ணமாகிய ஊதா என்ற வயலட் நிறம் தென்படும். அது மயிலின் நிறம் ஆகும். பாம்பினை கொல்லும் சக்தி வாய்ந்த மயில் போல் மக்களின் மனவிகாரங்களை கொன்று குண்டலினி சக்தியை எழுப்பி மேல்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர் ஞான பண்டிதன் முருகர். அவர் வாகனமாகிய மயிலிறகில் காலச்சக்கரம் உண்டு. இறகு நாடி, கண் ஞானம், நடனம் சக்தி இயக்கம். முருகர் மயில் மேல் நடனமாடுவது ஏன்? குண்டலினி சக்தியின் குரு முருகன் ஆவார். வேல் ஞானத்தின் சின்னம். அதை வைத்து குண்டலினி சக்தியை மேல் எழுப்பி அது விரிவடைந்து கர்ம தடைகளை வென்று மிக உயர்ந்த நிலையான சகசிரார ஊதா வண்ணத்தை அடையும் போது அங்கே ஞான சக்தியாகிய முருகப்பெருமான் மயிலாகிய நம்மேல் நடனம் இடுவார். மனிதனை தேவனாக்கி தன் தேவ கணங்களுடன் ஒன்றிணைக்கும் படைத்தளபதி அவர். ஆக இதுவரை யாரும் கூறாத உண்மைகளை இந்த வாகனங்கள் மூலம் அவை நம் நிலையை அவை போல் உயர்த்தவே காட்டப்பெறுகின்றன என்பன கண்டோம். ஓம் நம சிவாய. ஓம் ஆதிமகா சக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் கணேசரது திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.